சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள். மனித சமுதாயத்தின் குறிக்கோள் அறிவு. கீழை நாட்டு தத்துவம் நம் முன் வைத்துள்ள ஒரே லட்சியம் இதுவே. மனிதனின் லட்சியம் இன்பம் அல்ல, அறிவே. இன்பமும் போகமும் ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். இந்த இன்பத்தை லட்சியமாக எண்ணுவது தவறு. தான் அடைய வேண்டிய லட்சியம் இன்பமே என்று மனிதன் முட்டாள்தனமாக நினைப்பதுதான் இன்று உலகில் காணப்படும் எல்லாவிதமான துன்பங்களுக்கும் காரணம். மனிதன் சென்று கொண்டிருப்பது இன்பத்தை நாடி அல்ல, அறிவை தேடியே. இன்பமும் அதுபோல் துன்பமும் பெரிய ஆசிரியர்கள். நன்மையைப் போலவே தீமையிலிருந்தும் அவன் படிப்பினை பெறுகிறான். இவையெல்லாம் காலப்போக்கில் அவனுக்கு தெரிய வருகிறது. இன்பமும் துன்பமும் மனித மனத்தை கடந்து செல்லும்போது அவை அதன் மீது பல்வேறு அனுபவங்களை பதித்து செல்கின்றன. இந்த மொத்த பதிவுகளின் விளைவே குணம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு மனிதனின் குணத்தை எடுத்துக்கொண்டாலும் உண்மையில் அது அவனது மனப்போக்குகள் அனைத்தின் மொத்தமே, மனப்பாங்கின் திரட்சியே தவிர வேறல்ல. எனவே குணத்தை உருவாக்குவதில் துன்பமும் இன்பமும் சரிசமமான பங்கு வகிக்கின்றன. குணத்தை செப்பனிடுவதிலும் நன்மை தீமை இரண்டிற்கும் சம இடம் உண்டு. சில வேளைகளில் இன்பத்தை விட துன்பமே சிறந்த ஆசிரியராக அமைகிறது. உலகம் தந்துள்ள உயர்ந்த மனிதர்களின் வாழ்வை ஆராய்ந்தோமானால் பெரும்பாலோரது வாழ்க்கையில் இன்பங்களை விட துன்பங்களே, செல்வத்தை விட வறுமையே அவர்களுக்கு பாடமாக அமைந்துள்ளன. புகழ்மொழிகளை விட ஏமாற்றங்களே, அடிகளே அவர்களது அக ஆற்றல்களை வெளியே கொண்டு வந்துள்ளன என்று நான் துணிந்து கூறுவேன். அறிவு என்பது மனிதனிடம் இயல்பாகவே இருக்கின்ற ஒன்று. எந்த அறிவும் மனிதனுக்கு வெளியே இருந்து வருவதில்லை, அவை உள்ளேயே இருக்கின்றன. ஒரு மனிதன் அறிகிறான் என்பதை சரியான மனையியல் மொழியில் கண்டுபிடிக்கிறான் அல்லது திரையை விளக்குகிறான் என்று சொல்ல வேண்டும். அதுபோலவே ஒரு மனிதன் கற்கிறான் என்பது உண்மையில் அவன் எல்லையற்ற அறிவு சுரங்கமாகிய தன் சொந்த ஆன்மாவை மூடியிருக்கும் திரையை விலக்கி கண்டுபிடிப்பதையே குறிக்கும்.